மல்லி, கடலைப்பருப்பு, மிளகாய் வத்தலை வறுத்து பொடிச்சு வச்சுருக்கோம். அதோட தேங்காய் போட்டு சாம்பாரில் விடலாம். பலாக்கொட்டை நல்லா வேகணும், அப்போ தான், இல்லாட்டினா உடம்புக்கு ஏதாவது வயிற்று கெடுதல் பண்ணும். கத்திரிக்காய் பலாக்கொட்டையில் புளி தண்ணியை விட்டுருங்க. அந்த வறுத்து அரைச்ச பொடியில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு தேங்காய் போட்டு அரைச்சி இதில் விட்டுறலாம். அந்த பொடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது காரக்கறி பண்ணும்போது போட்டுக்கலாம். புளிக்கரைசல் நல்லா கொதித்து காயெல்லாம் ஒத்தாப்பில் ஆன உடனே நம்ம அரைச்ச அந்த விழுதை விட்டுடலாம். அரைச்சதை விட்டு நல்லா ஒரு 4 கொதி வந்த உடனே இறக்கிடலாம். இந்த பலாக்கொட்டை குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்தந்த சீசனில் என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம சமையல் செய்தோ இல்லாட்டி ஜூஸோ இந்த மாதிரிலாம் போட்டு சாப்பிட பழகணும். அதுவே உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ பலாக்கொட்டை, பலாப்பழம், மாம்பழம் இதெல்லாம் சீசன் இல்லையா, அதில் உள்ளதெல்லாம் செஞ்சு பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பலாக்கொட்டை கத்திரிக்காய் புளிப்பு கூட்டு பண்ணியிருக்கோம். நல்லா கொதித்த உடனே இறக்கிடலாம். இது சாதத்தில் கசந்து சாப்பிட்லாம், ரசம் குழம்புக்கெல்லாம் தொட்டுக்கலாம். அதோட கூட சப்பாத்தி, உப்புமா அதுக்கெல்லாமும் தொட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் நீங்கள் செய்யணுன்னா செஞ்சு பாருங்கள். கத்திரிக்காய் பலாக்கொட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். லஞ்சுக்கு சாதம், பலாக்கொட்டை குழம்பு தான், தொட்டுக்கிறதுக்கு சிப்ஸு.